ஏட்டுமா இப்படி இருக்கிறேன் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்ன வீடியோ ஏன் நான் அந்த பிராங்க் பார்க்க போது போக்கிட்டே இருக்கணும் அந்த பிராங்க். என்ன ப்ராங்க்கு? அந்த நம்ம பிராங்க் நம்ம பண்ண ப்ராங்க்கா? நம்ம பண்ண ப்ராங்க்லாம் உனக்கு பிடிக்குமா? ஆமாம், அந்த பிராங்க் பிடிக்கும். சரி, ஸ்கூலில் போய் என்ன பண்ண? இந்த தப்பை பற்றி சொல்லியா? எந்த தப்புமா பண்ணமா? ஆமாம், குட் பாயோ இந்த குட் பாயா இருந்தியா? வேற என்னென்ன விளையாடின? பால் பீட் விளையாண்டேன். டாய்ஸு இந்த டாய்ஸ் தெரியுமா? இந்த வாக்கிங் கூட்டு போகுவாங்கல்ல, வாக்கிங் கூட்டு போவாங்க. இந்த டாக் டாக். ஆமாம், இந்த வாக்கிங் கூட்டு போகிற டாக். அப்படியா? அந்த அந்த எங்கள் ஸ்கூலில் அது இருக்கு. அப்படியா? ஆமாம், நீதான் வர மாட்டேங்க ஸ்கூலுக்குள்ளே. அப்படியா? சரி, நான் நாளைக்கு வரேன், என்னை கூப்பிட்டு போ. உங்கள் மேம் தான் என்னை ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. மேம் கேட்டா டாய்ஸ் காட்ட போகிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்கள் ஸ்கூலுக்கு வந்தேனா, அப்போ உங்கள் மேம் குச்சி வச்சு என்னை மிரட்டினாங்க. ஸ்கூலுக்குள்ளே வந்தால் அடிச்சுடுவேன் அப்படி சொன்னாங்க. குழந்தைங்க மட்டும் போகலாமா? ஆமாம், குழந்தைங்க மட்டும் போகலாமா. நான் வந்தால் நீ உங்கள் மேமை பார்த்துப்பியா என்னை அடிக்காம? ஆமாம் ஆமாம், மேம்கிட்ட கால் பண்ணியே கேட்கலாம். சரி, ஸ்கூலுக்கு போயே கேட்கலாம். என்னென்ன? உள்ள வந்தா அப்பா அம்மா உள்ள வந்தா. அப்படியா? அப்பா அம்மா உள்ள வந்து அடிக்க மாட்டீங்களா, அடிப்பீங்களான்ட்டு. அவங்க அடிப்பேன்னு சொன்னாங்கன்னா? அடிப்பேன்னு சொன்னாங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே வராது. அடிப்பேன்னு சொன்னால் நான் ஸ்கூலுக்குள்ளே வர வேண்டாமா? அடிக்க மாட்டேன்னு சொன்னால் ஸ்கூலுக்குள்ளே வா. அப்படியா? சரி, ஓகே. வந்து நான் என்ன பண்ணணும்? காட்டு அந்த வாக்கிங் கூட்டு போட அந்த டாய்ஸை. சரி, கூட்டு போ. இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் பண்ணீங்களா ஸ்கூலில்? என்ன என்ன பண்ணீங்க? நிறைய பூ பிடிச்சா, நிறைய பூ. நிறைய பூவா? ஆமாம், இங்கே ஃபுல்லாக சைட்ல எல்லாம் இருந்துச்சு, இங்கே ஃபுல்லாக. அப்படியா? நீ பூ எடுத்துட்டு போனியா? அது என்ன பண்ண? அடையா? அதை நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேம்கிட்ட கேட்டேன் மிஸ்ஸுக்கு வந்துட்டு. அதனாலனா அதை வச்சு விளையாண்டேன். அப்படியா? அதை பார்த்தேன், நட்டியா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியா? ஆமாம், ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. ஃப்ளவர் மாதிரி இல்லைடா, அது ஃப்ளவர் தான். நீ அந்த கோலத்துலலாம் அந்த ஃப்ளவர் போட்டியா பிச்சு பிச்சு? இல்லை, மேம் தான் போட்டாங்க. ஏன் நீ போடலையா? ஏன்? நான் மேம் பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேமை பார்த்துக்கிட்டு இருந்தியா? மேம் என்ன பண்ணிட்டாங்க, ஓ ஓ ஓ என்ன தப்பு பண்ணிட்டாங்க, பூ வைக்கிறாங்களான்னு. மேம் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நீ மேமை பார்த்துட்டு இருந்தியா? ஆமாம், அந்த பண்ணலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? மாமா உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். மாமா ஆதி மாமா இருக்கான்ல, உனக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்கு வந்தான். நீ காலையில் லஞ்ச் எடுத்துகிட்டு போகல, ஞாபகம் இருக்கா? நீ காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பேக்கே எடுத்துகிட்டு போகலையே. லஞ்ச் பேக்கா? கொடுத்து விட்டா நம்ம. மாமா வந்து கொடுக்க வந்தானா, நீ உள்ளேயே இல்லையாமே, மேலே இருக்கேன்னு சொன்னான். மேலே என்ன பண்ணிட்டு இருந்த? மேலே இது பண்ணு, மொட்டை மாடியில். மொட்டை மாடியில். மொட்டை மாடியில் பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் மேமு. அதுக்குள்ளேயே மாமா நான் இப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு கீழே வந்துட்டேன். ரொம்ப நேரம் விளையாட்டு கீழே வந்துட்டியா? ஆமாம். அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக விளையாடிட்டு தான் இருந்திருக்கு. மாமா ஸ்கூலுக்குள்ளே வந்து வச்சுட்டு போயிட்டாரு. ஆமாம். மேம் திட்ட மாட்டாங்க? மேம் தான் இல்லையாமே உள்ள. மேம் தான் உள்ள இல்லையாமே, எல்லாரும் மொட்டை மாடியில் இருந்திருக்காங்க. அதனால இவன் உள்ள வந்து வச்சுட்டு போயிட்டானா. அந்த ஆன்ட்டி இருப்பாங்கல்ல, ஒரு ஆன்ட்டி நம்ம வீட்டுக்கு கூட வருவாங்களே, அந்த பாட்டி. அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தானா. அவங்க கிட்ட வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு வந்தானா. நீ சாப்பிட்டியா? மாமா சமைச்சு கொடுத்தானா லஞ்சு? குளிச்சான். நான் சமைச்சேன், மாமா கொண்டு வந்து கொடுத்தான். லெமன் ரைஸ் நல்லா இருந்துச்சா? ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. அந்த அந்த குக்கும்பர் வச்சு சாப்பிட்டேன். லெமன் ரைஸ்லையா? ஆமாம், குக்கும்பர்டோ, அதுக்கப்புறமா முள்ளிங்கிட்டாண்ட குக்கும்பரையோ அந்த சாப்பாடையோ. அதுக்கப்புறமா நானே காலி பண்ணிட்டேன். நீனே காலி பண்ணிட்டியா? ஆமாம், யாரும் வீட்லையா? ஆமாம். உண்மையாவா? ஆமாம். சூப்பர். அப்புறம் ஏன் வீட்டில் மட்டும் என்னை ஊட்டுங்கிற? அது எனக்கு சாப்பிட தெரியாதும்மா. ஸ்கூலில் மட்டும் சாப்பிட்ற? எனக்கு ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்குது, வீட்டில் மட்டும் ஊட்டுங்கிடுவேன்.
நான் எனக்கு சாப்பாடு கொடுத்தா ஊட்டு 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 அப்படி சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்ற? சும்மா வீட்லயே நீயே சாப்பிடலாம்ல. வீட்டில் சாப்பிட்றது பிடிக்கல, ஸ்கூலுக்கு சாப்பிட்றது பிடிக்குது, வீட்டில் சாப்பிட்றது பிடிக்குது. இப்போ வீட்லயே இனிமேல் அம்மா உனக்கு கொண்டு வந்து டேபிளில் போட்டு வச்சிரு, நீயே சாப்பிட்றியா? நீ ஊட்டு. இது என்ன இது கதையாக இருக்கும்? ஸ்கூலில் மட்டும் நீ சாப்பிட்ற, வீட்டில் மட்டும் நானே ஊட்டணும். நீ தான் சாப்பிட்ணும். நீ பெரிய பையன் ஆகிட்டல, இப்போ பிக் பாய் ஆகிட்டல. சரி, கையில் சாப்பிட்றவங்க நான் ஸ்பூனில் சாப்பிட்றவா? உனக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்குது? இப்படியே இந்த ஸ்பூன் இருக்குல்ல, ஆமாம், இப்படி கொம்பு போட்டு ஒரு ஸ்பூன் இருக்கு கீழேயா? கீழே கீழே கொம்பு போட்டு நல்லா இப்படியே இருக்கும்ல. ஆமாம், இப்படியே இருக்கும். அதை வச்சு சாப்பிடுவேன். அந்த ஸ்பூன் வச்சு சாப்பிடுவியா? சரி, ஓகே. அப்போ நான் இனிமேல் உனக்கு வீட்லேயும் சாப்பாடு போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துருவேன், நீ தான் சாப்பிட்ணும், சரியா? நம்ம இனிமேல் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே நம்மளோட வேலைகளெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும், ஓகேவா? நம்ம வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றது, அப்புறம் ப்ரஷ் பண்ணுறது, அப்புறம் குளிக்கிறது, ஓகே, அப்புறம் ஃபோன் பார்க்குறது, சாமி கும்பிடுறது. ஃபோன் பார்க்கறது எங்கே வந்துச்சு இடையில? ஃபோன் பார்க்கறது இடையில எங்கே வந்துச்சு? சாமி கும்பிட்றது, பாத்ரூம் போகிறது, க்ளீன் பண்ணிக்கிறது. ஆமாம். இந்த அப்புறமா டாய்ஸை கொட்டி நம்ம விளையாடினோம்னா என்ன பண்ணணும்? டிவி பார்த்துட்டு. டிவி எதுக்கு இப்போ பார்க்குற இடையில? டாய்ஸை வந்து கொட்டி கீழே விளையாடினா அது என்ன விளையாடிட்டு இங்கே டிவி ஐயோ அப்படி மட்டும் நம்ம இது வந்துட்டு அந்த விளையாடிட்டு, இந்த டாய்ஸ் விளையாடிட்டு, பிளாக்ஸ் கீஸ் நான் விளையாண்டிட்டு, எதனா விளையாண்டுட்டு விளாண்டுட்டு நம்ம இது பண்ணலாம். எட்டு வச்சுட்டு நம்ம சோஃபாவில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் டிவி ஆன் பண்ணிட்டு, ஐயோ நம்ம என்ன பண்ணுறோம்? எட்டு வச்சுட்டு டிவி பார்க்கணும். டிவி பார்க்கக்கூடாது, எடுத்து வச்சுட்டு போய் தூங்கணும். எடுத்து வச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு தங்கி குடிச்சிட்டு அங்கே வேடிக்கை பார்க்கணும், பார்த்துட்டு அந்த இது பண்ணணும். அதுக்கு தங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தூங்கணுன்ற வார்த்தை வாயில வரவே மாட்டேன். ஏன் அது? கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு உட்காந்துட்டு தங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்கணும். சூப்பர். அப்புறம் நம்ம டிவி பற்றி சொன்னா திட்டுவியா? டிவி பற்றி சொன்னா திட்டுவியா? ஆமா, டிவி பற்றி சொன்னா திட்டுவேன். உடைக்கல. டிவி பற்றி சொன்னா ரொம்ப திட்டுவேன். டிவி பார்க்கக்கூடாது. டிவியில் என்ன பார்ப்ப நீ? நான்டா கருப்பு பார்க்காம அது சொல்ல வேணாமா? கருப்பு பார்க்காம நான் அந்த கீழே வந்துட்டு. யாரு புத்தி வருது உனக்கு? கருப்பு அப்படின்னு பார்க்காம மாத்துறது யாரு புத்தி? இது பார்க்காம பிடிச்சு பாரு. கருப்பு பார்க்காம இங்க செய்து திரும்பி கீழே வந்துட்டு இப்படியே எஸ் மாதிரி இப்படியே இருக்கும். அங்கே என்ன போட்டுருக்கு? 2 வாய்ஸ் எஸ் வீடியோன்னு போட்டிருக்கு. நோ வீடியோன்னு போட்டிருக்கு. எஸ் வீடியோலாம் போடாது அதுல, புரியுதா? வீடியோ நோ. நேற்று கருப்புசாமி என் கனவுல வந்தார், தெரியுமா? என்ன சொன்னார்? உன்னை வந்து டிவியே பார்க்க விடக்கூடாதுன்னு சொன்னாரு. நீ எப்ப பார்த்தாலும் கருப்பு பாட்டா போட்டு 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 பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, அவரே நீ பாடாப்படுத்தி இருக்க. அவருக்கே டென்ஷன் ஆகுதான். ஒரு நாளைக்கு 150 வாட்டி என்னோட பாட்டை போட்டு போட்டு பார்க்கறான். அவன்கிட்ட சொல்லி வை, அவனை வந்து அந்த இது பாட்டு வந்து பார்க்க வேணான்னு சொல்லு. கனவுல வரல. அந்த கிரீன் கலர் சாமி நான் உண்டு. கிரீன் கலர் சாமி வந்தாரா? யார் அந்த கிரீன் கலர் சாமி? அந்த கிரீன் கலர் சாமி இல்ல, சாய்பாபா வந்தார். சாய்பாபா வந்தாரா? யார் கனவுல?
சாய்பாபா யார் கனவுல வந்தாரு? ஒன்னா கனவு. என் கனவுல கருப்பு தான் வந்தாரு. வந்துட்டு சங்கிலி எடுத்துட்டு வந்தாரு. இதுக்கப்புறம் அவன் பார்த்தானா சங்கிலியை வச்சு அடிப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. உனைய வந்துட்டு இதுக்கப்புறம் பக்கம் சொல்லிட்டாரு. அப்பெல்லாம் அவர் சொல்லலையே. நீ ஏன் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற? என் கையில் என்ன புக் இல்லையா? இல்லதான் நீ எழுதுறேன்னா அது வந்து ஒரு பேச்சு வழக்குல சொல்றதுடா. இவ்வளவு தெளிவா நீ கேட்பன்னுலாம் எனக்கு தெரியாதுடா. அது அர்ஜுன் பிரபாகரா அது எந்த பேரு தான்டா வாய்க்குள்ள வந்துகிட்டே இருக்கு. யாரையாச்சும் திட்டணும்னால எனக்கு இப்பெல்லாம் வந்து ஆதியந்தன் வந்துட்டு மௌன விரதம் போல இன்னைக்கு ஒரு போக்கா அப்படிங்கிறான் பத்தியா உன்னைய ஒரு போக்கா தான் அலைஞ்சிச்சு. அதாவது ஒரு கோப்பா தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பேச மாட்டேங்கிறான். மௌன விரதம் மாதிரி அப்பப்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். வீடியோ எடுனா வீடியோ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? தமிழ் பேசிக்கிட்டு இருக்க இங்கிலீஷ்? தமிழ்ல தான்டா பேசுறேன். கோப்பா தான். சரி என்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கியே. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமா. என்னை எவ்வளோ பிடிக்கும் உனக்கு? 1 2 6 7 8 10 சொல்றதே தப்பு. இதுல வரல வேற விடுறாரு. அப்படி அள்ளு பிடிக்கும். பிடிக்கும். அப்படியா? ஆமா. பட் இது சரி என்னை பிடிக்குமா ஆதி பிடிக்குமா? ரெண்டும். யார் ரொம்ப பிடிக்கும்? நான் வாசிடு. நான் பேசுறேன் மலையாளம் தமிழ் பேசுறேன். யாரை ரொம்ப பிடிக்கும்? என்ன ரொம்ப பிடிக்குமா ஆதியை ரொம்ப பிடிக்குமா? ஆதி. ஆதி தான் பிடிக்குமா ரொம்ப? ஆதி ஒன்று. யாரை ரொம்ப பிடிக்கும்? யாருன்னா ஒருத்தர் தான் சொல்லணும். ஐயோ என்ன போட்டு பாடா படுத்திட்டியம்மா. நீ சொல்லு. ஒன்று ஆதியை பிடிக்கும்னு சொல்லு, இல்லை அம்மாவை பிடிக்கும்னு சொல்லு. ரெண்டு பேர்ல யாரை பிடிக்கும் சொல்லு. நீ கோசி நீ இப்படி இப்போ அம்மா பிடிக்காதான்னு அப்படி நான் அப்படி சொல்ல மாட்டேன். சொல்லு. ஆதி தான் பிடிக்குமா? நீ என்ன பிடிக்காதா உனக்கு? பிடிக்கும். ஐயோ இப்படி பண்ணா நான் அப்பயே சொன்னேன்ல. என்ன நீ பாரு இப்ப ஆதி தான் பிடிக்கும்னு சொல்ற, அம்மாவை பிடிக்காது. சரி அம்மா பிடிக்கும். போ நீ தான் ஆதி பிடிக்கும்னு சொல்லிட்டல. போ என்கிட்ட பேசாத. போ என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசாத. யாரும் வேண்டாம் பேச வேணாம். என்னை விட்டுட்டு என்கிட்ட பேசாத. என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட. போ சண்டை தான். போ உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். சண்டை தான். நோ நீ என்கிட்ட பேசாத. உனக்கு ஆதி தான் பிடிக்கும். உனக்கு ஆதி தான் பிடிக்கும். நீ என்கிட்ட பேசாத. நான் அழுக போறேன். ஹலோ ஆடியன்டா வந்துடு. ஆப்போசிட்ல உட்காந்துருக்க ஆதி எனக்கு எங்கடா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? சரி இப்போ நான் இன்னொன்னு கேட்க உங்ககிட்ட. ஆதி அந்தன் பிடிக்குமா இல்லை உங்க அப்பா? அப்படி வைக்க மாட்டேன். உனக்கு ஆதி அந்தன் பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? சொல்லு. அம்மா வந்துச்சு வாயில சொல்லு. அந்த அப்பா பிடிக்கும். அப்பா தான் பிடிக்குமா? ரெண்டு பேரும். சரி அப்பா பிடிக்கும். அப்ப இப்போ நான் இன்னொன்னு கேட்கவா உங்ககிட்ட? அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? அம்மா. அப்பா அப்பா அம்மா. ஒருத்தர் சொல்லு. ஐயோ என்னம்மா இப்படி பண்ண என்ன போட்டு பாடா பண்ணிட்டு ஒரு எல்லாருமே என்ன கொஞ்சுறாங்கம்மா. ஐயோ சரி தங்க. சரி நான் கேட்க மாட்டேன் மாதிரி. நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். சரியா? ஓகே ஹாப்பியா உனக்கு இப்போ? ஓகேவா? இப்படிதான் மக்களே டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடனே அமைதியார் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு 1 hour உட்காந்து 2 பேரும் வந்து பேசிட்டே இருப்போம். இன்னுமா சொல்றேன் இங்கிலீஷே தமிழ் பேசுறோமா? இந்த மாதிரி இந்த ஈவினிங் டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அதை வந்துட்டு உங்க கூட வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய்
பை பாய். அப்படியே ஒரு மாதிரி கியூட்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து இதை ஒரு வீடியோவாவே எடுத்துட்டோம். இந்த வீடியோ நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். டப்பாமா பிளாக்ஸாமா. ஸோ என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுருங்க. பாய். பெல் டங்க கட்டி பெல் ஐக்கானை கட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய். ஓ நான் மறந்துட்டேன், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலான்றது. பை பை பாய். பை பாய்.